இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு நன்றி செலுத்துதல். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் எருசலேமில் இருக்கிறான். இயேசுவானவர் பிறப்பார், பிறந்து அதை நீ காண்பாய் என்று சொல்லி தேவன் சொன்னதை அந்த நாள் முழுவதும் காண மட்டும் நீ மரணம் அடைவதில்லை என்று சொல்லி அந்த சிமியோனுக்கு சொல்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக மரியாள், யோசேப்பு, ஏசப்பாவை கொண்டு அந்த ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அவன் அதை கண்ணார பார்க்குறான். அப்போ மரணம் அடைவதில்லை என்று சொல்லி அவன் எப்படிப்பட்டவனா, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக இருந்தான். அவன் அப்போ நீதி செய்கிறவனாக இருந்திருக்கிறான். நீதி செய்கிறவர்களாக, அப்போ நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருக்கீங்களா? ஒரு காரியத்தில் ஒரு கண்ணு முன்னாடி நடந்த அந்த காரியங்களை நீங்கள் நீதி செய்கிறீங்களா? இல்லை நியாயத்தை நம்ம புரட்டுகிறோமா அப்படின்னு சொல்லி நீதி செலுத்தாமல் அந்த மக்களுக்கு நம்ம துரோகம் பண்ணுறவங்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவன் நீதி செய்கிறவனாக இருந்தான், தெய்வ பக்தி உள்ளவனாகவும். அப்போ தேவனிடத்தில் பக்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு நீதி செய்கிறது வரும். எப்படின்னா தேவனுக்கு நம்ம பயந்து அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகுவோம். தீமைக்கு விலகும் போது தேவனுக்கு அந்த பயம் இருந்ததுனால தான் நம்ம அந்த தீமையை விட்டு விலகுறோம். தேவனிடத்தில் நம்மளுக்கு பயம் இல்லைன்னா துணிகரமான பாவங்கள், துணிகரமான காரியங்களை நம்ம செய்யறதுக்கு இலகுவாகிறோம், ஈஸியாகிறோம். ஒரு பயம் கூட இருக்காது, ஒரு கலக்கம் கூட இருக்காது. அப்போ நம்ம அதை நீதி செய்கிறவனாகவும் தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவனாகவும் இருந்தான். அப்போ இன்னைக்கு நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக ஆலயத்தில் நம்ம மணி அடித்த பிறகும் நம்ம வீட்டில் இருக்கிறோமா, இல்லை தன்னுடைய வேலைகளுக்கு செல்கிறோமா? ஆலயத்தில் மணி அடிக்குது, ஆலயம் திறந்துருக்கு, ஆலயத்துக்கு நோக்கி வாங்க, இன்னைக்கு ஆராதனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் துணிகரமாக செய்கிறது தான். நாங்கள் கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லி மற்ற இடங்களுக்கு நம்ம கரெக்டான நேரங்களில் போயிடும், மற்ற இடங்களில் நம்ம தவறாமல் கலந்து கொண்டோம். ஆனால் நம்ம ஆலய காரியங்களில் பக்தி உள்ளவர்களாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். நம்ம தேவனிடத்தில் தினம் விசுவாசமாக இருக்கணும். நான் உங்களை நம்புகிறேன் ஏசப்பா, நிச்சயமாக நீங்கள் இதுலேருந்து எங்களை விடுதலை பண்ணுவீங்க, நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து எங்களை நீங்கள் தூக்கி விடுவீங்க, நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் நியாயம் செய்வீங்க. எங்களுக்கு இந்த இடத்துல நீதி கிடைக்கல தான், நியாயம் கிடைக்கல, ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி தருவீங்க, நீதி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு நீதி செய்கிறவராக இருப்பார். இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவன் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அதை பார்த்த பிறகு தேவனை பார்த்த உடனே ஏசப்பாவை பார்த்து அப்படியே கையில் வாங்கின உடனே தேவனை நோக்கி அவன் சோஸ்தரிக்கிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துதி செலுத்துறது தேவனுக்கு மிகவும் பெரியும். ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்ம நிறைய நாட்கள், இத்தனை மாதங்கள், இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மளை காத்திருக்கிறார். இந்த லாஸ்ட் மாதம் டிசம்பர் மாதம் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்த தேவனுக்கு நம்ம என்ன செலுத்துகிறோம்? வேற ஒன்றும் கேட்கல, இந்த நன்றி மட்டும்தான். நன்றி செலுத்துறதுக்கு தான் கேட்குறாங்க. ஸ்தோத்திரம் செலுத்தணும். தேவனை நோக்கி ஏசப்பா, இவ்வளோ நாள் பாதுகாத்திருக்கீங்களே, எங்களை நடத்திருக்கீங்களே, எங்களை எல்லா காரியங்களையும் வழிநடத்தி வந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் உள்ள வசனங்களை வாஸ்து நன்றி சொல்லுவோம். ஆனால் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்து நன்றி செலுத்தும் போது அது தேவனுடைய கரத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும், மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்மளுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நம்ம துதி எடுக்க தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஒரு கிருபைகள் பெருகும். துதி சொல்ல நம்மளுடைய கிருபைகள் பெருகும். தினம் சப்பா உங்களுடைய கிருபை தாங்க, காலைதோறும் உங்களுடைய கிருபை புதுசு, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, நாங்கள் நல்லா அந்த கிருபையை பெற்று நம்ம முன்னோக்கி செல்ல எல்லா காரியங்கள்லையும் தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படியே அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினானா பரிசுத்த ஆவியினால
அவன் நிரப்ப பெற்றவனாக இருந்தான். சோஸ்திரம் செலுத்தும் போது தேவன் அப்படியே நம்மள்ட்ட இறங்கி வருகிறார். நம்மளுக்கு ஒரு நன்றியோடு, நம்ம ஒரு 10 குஷ்டரோகி இருந்தாங்க, ஆனா அதுல எல்லாரையும் தேவன் சுகப்படுத்துறார். ஒரே ஒருத்தன் மட்டும்தான் உள்ளார்ந்த மனசோடு வந்து சோஸ்திரம் செலுத்துறான், உள்ளார்ந்த மனசோட நன்றி செலுத்துறான். இது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு சுகமாகாது என்று சொல்லி நான் நினைச்சிருந்தேன், ஆனா எனக்கு இப்படி சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சோஸ்திரம் செலுத்துறதுக்கு ஓடி வரான். அப்போ அந்த 10 குஷ்டரோகிகள்லையும் அவன் ஒருத்தன் மட்டும்தான் சுகம் பெற்று, எல்லாரும் சுகம் பெற்றாங்க, ஆனா ஒருத்தன் மட்டும்தான் நன்றி செலுத்துகிறவனாக இருக்கான். அப்போ தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது தேவன் அதுல மிகவும் பெரியப்படுகிறார். தேவனை சோஸ்தரித்து புகழ்ந்து பாடும்போது, நீர் பெரியவர் என்று சொல்லி நம்ம புகழ்ந்து பாடும்போது தேவன் நிச்சயமாக நம்ம மேல மகிழ்ப்படுகிறார், நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அண்ணாலும் அந்த ஆலயத்தை விட்டு பிரியாதபடிக்கு ஒரு அருணோதயம் அவளை பாதுகாத்தது, அவளோடு இருந்தது. அவள் ஆலயத்தை விட்டு பிரியாதபடி இருந்தா. அவளும் அந்த ஆலயத்துல சோஸ்தரித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முதிர் வயதானவர் மட்டும் அவள் அந்த ஆலயத்தை விட்டே வரல. அந்த ஆலயத்தை விட்டு நீங்காம அவள் துதி செலுத்திக்கிட்டே இருந்தானா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு எப்பவும் சோஸ்திரம் உண்டாவதாக. அவர் பெரியவர் என்று சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி புகழ்ந்து நம்ம பாடும்போது தேவன் நம்மளோடு கூட இருந்து வழிநடத்துவார். அந்த சிமியோன் வந்து உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அவருடைய இரட்சணியத்தை அவன் கண்ணால் பார்க்கறதுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுப்பார். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி வாழ்ந்து சுகித்து இருக்கிறதே நாங்கள் என் கண்ணால் பார்க்கணும். ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் தீர்க்காயசை தாங்க, பிள்ளைகளை நல்லா செழிப்பாக வைங்க, பிள்ளைகள் இப்போ படிக்க மாட்டேங்க, நீங்கள் படிக்க ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகள் நல்ல நல்ல லெவலில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக அந்த ப்ரேயரை கேட்பார். இசப்பா பிள்ளைகள் நல்ல நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவியில் இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம சொல்லி இப்போ நம்ம ஏதாவது கடைக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போய் சும்மா நின்று அந்த பொருட்களை தரமாட்டாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு கையில் காசு வச்சுருப்போம், ஆனால் அந்த பொருள் எனக்கு தாங்க, எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது தான் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கேட்காம அவ்வளோத்தையும் சும்மா பார்த்துட்டு இருந்தால் அந்த பொருள் கிடைக்காது. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன வேணும், அந்த பிள்ளைங்களை பாதுகாத்துருங்க, நீங்கள் இந்த பிள்ளைங்களை உயர் பதவியில் வைங்க, இப்படி சுத்தமான இடத்துல அந்த பிள்ளைங்களை உயர் பதவியில் இருந்து படிக்க எல்லா கிருபைகளையும் நீங்கள் கொடுங்க. எனக்கு இந்த பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படிப்பட்டதான கிருபைகளை நீங்கள் கொடுங்க, நீங்கள் உமக்கு சித்தத்தின்படியே வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டு அந்த பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய விரும்பினதை கேள் என்று சொன்னது போல விரும்பி நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நாங்கள் சோஸ்திரம் செலுத்தது உமக்கு தகும் ஏசப்பா. நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர் ஏசப்பா. நீர் பெரியவர், ராஜாதி ராஜன் ஏசப்பா. அம்மான் ஏசப்பா, உங்களுடைய நாமம் பெரியது ஏசப்பா. நீர் உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, என் தேவனை எல்லாமே கூடும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் யாவரும் கண்டுகொள்ள, எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் முன்னோக்கி சென்று கொடலான வழிகள் எல்லாவற்றையும் செவிப்படுத்துகிற தேவன். நீங்கள் எல்லாவற்றையும் செவிப்படுத்தி அவங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் செயல்படுத்தி கொடுங்க. ஆசீர்வாதத்தை வழி எடுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை